Taste the Daily. அண்மை செய்தி. நாகை அருகே சட்டவிரோதமாக மது விற்பனை நடைபெறுவது குறித்து பலமுறை மக்கள் புகார் அளித்தும் விடியாத அரசின் ஏவல் துறை கண்டுகொள்ளவில்லை என அப்பகுதியினர் குற்றம் சாட்டியுள்ளனர். மேலும் இது குறித்த கூடுதல் விவரங்களை எமது செய்தியாளர் குணசீலன் வழங்கிட கேட்கலாம். வணக்கம் குணசீலன், கூடுதல் விவரங்கள். நிச்சயமாக ஆசாத். நாகப்பட்டினம் மாவட்டம் அகலங்கன் கிராமத்தில் பல வருடங்களாக சட்டவிரோதமாக மது விற்பனையில் சில பேர் ஈடுபட்டு வருவதாகவும், இந்த நிலையில் அகலங்கன் கிராமத்தில் காரைக்கால் மது பாட்டில்களை சாக்கில் வாங்கி வந்து மது பிரியர்களிடம் பாட்டில் 100 ரூபாய்க்கு விற்பனை செய்யும் வீடியோ காட்சி வெளியாகி தற்பொழுது பெரும் பரபரப்பை ஏற்படுத்தி வருகிறது. அதனுடைய நேரடி காட்சிகளை தான் பார்த்து கொண்டிருக்கிறோம். மது விற்பனை குறித்து பல முறை அந்த ஊராட்சி மக்கள் காவல்துறையினரிடம் சென்று புகார் அளித்த போதும் காவல்துறை உரிய நடவடிக்கை எடுக்கவில்லை எனவும், உடனடியாக காவல்துறையினர் மது பாட்டில் விற்பனை செய்யும் நபர்களை கைது செய்து சாராய விற்பனையை முற்றிலும் முடிவுக்கு கொண்டு வர வேண்டும் என கிராம மக்கள் கோரிக்கை விடுத்துள்ளனர். மேலும் நாங்கள் ஆட்சிக்கு வந்தால் மதுக்கடைகளை படிப்படியாக குறைப்போம் என்று கூறிய விடியா திமுக அரசினர் தற்பொழுது ஆங்காங்கே புதிய புதிய மதுக்கடைகளை திறந்து கொண்ட வண்ணம்தான் இருக்கின்றனர். இந்த விடியா திமுக ஆட்சியில் கஞ்சா, ஹெராயின் உள்ளிட்ட போதைப் பொருட்கள் நாளுக்கு நாள் அதிகரித்தே காணப்படுகிறது. இந்த நிலையில் பள்ளி மாணவர்கள் முதல் கல்லூரி மாணவர்களும் தங்கள் வாழ்க்கையை சீர்திருத்தி வருகின்றனர் என்பது குறிப்பிடத்தக்கது. ஆசாத், விவரங்களுக்கு நன்றி குணசீலன்.